முன்னாள் அமைச்சரும் அதிமுக எம்எல்ஏவும் ஆன எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமை செயலகம் வருகை தந்துள்ளார். முன்னாள் அமைச்சரும் அதிமுக எம்எல்ஏவுமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமை செயலகம் வந்துள்ளார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சரும் அதிமுக எம்எல்ஏவுமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமை செயலகம் வந்துள்ளார். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சரும் அதிமுக எம்எல்ஏவுமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமை செயலகம் வந்துள்ளார். எம்.ஆர். விஜயபாஸ்கர் சபாநாயகரை சந்தித்து தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எம்.ஆர். விஜயபாஸ்கர் சபாநாயகரை சந்தித்து தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சரும் அதிமுக எம்எல்ஏவுமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமை செயலகம் வந்துள்ளார். தகவல்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார், இது குறித்த விரிவான தகவல். வணக்கம். அதிமுகவை சேர்ந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவிகளை ஏற்கனவே ராஜினாமா செய்துள்ள நிலையில தற்பொழுது எம்.ஆர். விஜயபாஸ்கர் 6வது சட்டமன்ற உறுப்பினராக பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் என்பது வெளியாகிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது தலைமை செயலகம் அருகே தந்திருக்கிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் கரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் இன்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகக்கூடிய சூழல்ல இதனையடுத்து அவர் வரும் வியாழக்கிழமை தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் எனவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவை சேர்ந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய சூழல்ல எம்.ஆர். விஜயபாஸ்கர் 6வது எம்எல்ஏவாக பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் தகவல் என்று வெளியாகிறது. தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் நடைபெறக்கூடிய அந்த இணைப்பு நிகழ்ச்சியில முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கருடன் சேர்ந்து கரூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான அதிமுக நிர்வாகிகள், முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் கட்சி தொண்டர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கரூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட எம்.ஆர். விஜயபாஸ்கர் சுமார் 71,542 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார். குறிப்பாக அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழக வேட்பாளர் அதிவேகனை விட 1,821 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில தற்பொழுது அவர் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போவதாகவும் ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது சட்டமன்றம் வந்திருக்கக்கூடிய, அதாவது தலைமைச் செயலகம் வந்திருக்கக்கூடிய எம்.ஆர். விஜயபாஸ்கர் இன்னும் சற்று நேரத்தில் சபாநாயகரை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அளிக்க இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகிறது. அதே போல சபாநாயகரும் தற்பொழுது சட்டமன்றத்தில் இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இருவரும் சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை எம்.ஆர். விஜயபாஸ்கர் வழங்க இருப்பதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. கடந்த சில வாரங்களாக அதிமுகவில் இருந்து விலகி தாவேக்காவில் இணையக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை என்பது அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல எம்.ஆர். விஜயபாஸ்கரின் இந்த முடிவு என்பது அரசியல் ரீதியாக கவனம் என்பது பெற்றிருக்கிறது. ஏற்கனவே இசைக்கு சுப்பையா, மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், அதே போல சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 5 எம்எல்ஏக்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்திருந்தனர். தற்போது எம்.ஆர். விஜயபாஸ்கரும் பதவியை ராஜினாமா செய்தால் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்பது 41ஆக குறையும். மேலும் திருச்சி கிழக்கு தொகுதியும் சேர்த்து தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெற வேண்டிய சட்டமன்ற தொகுதியின் எண்ணிக்கை என்பது 7ஆக உயர்ந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. இதனால் மாநில அரசியல்ல களம் என்பது மீண்டும் சூடு பிடித்திருக்கிறது. முத்துக்குமார், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.